அவதார் உள்ளிட்ட மாபெரும் ஹாலிவுட் படங்களை இயக்கிய ஜேம்ஸ் கேமரூன் ட்ரம்பின் ஆட்சி திகிலூட்டி வருவதாக அச்சம் தெரிவித்து அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இவரின் நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்திற்குள்ளாகி வரும் நிலையில் பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் குடியேறப் போவதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் வசிப்பது தனக்கு பாதுகாப்பு உணர்வை தரவில்லை, அருவருப்பாக உள்ளது என்று தெரிவித்துள்ள ஜேம்ஸ் கேமரூன் ட்ரம்ப் ஆட்சியின் கீழ் அமெரிக்காவில் இருப்பது தனக்கு திகிலூட்டுவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் தினந்தோறும் ட்ரம்ப் பற்றிய செய்திகளை முதல் பக்கத்தில் பார்க்க வேண்டிய நிலை தனக்கு ஏற்படாது என்றும், நியூசிலாந்தில் குறைந்தபட்சம் ட்ரம்ப் பற்றிய செய்திகளை 3ஆம் பக்கத்தில் தான் பிரசுரிப்பார்கள், ட்ரம்பின் முகத்தை முதல் பக்கத்தில் பார்க்க விரும்பவில்லை என்றும் ஜேம்ஸ் கேமரூன் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் முகத்தை முதல் பக்கத்தில் பார்ப்பது ஒரு கார் விபத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பது போன்று உள்ளதாக தெரிவித்திருக்கும் ஜேம்ஸ் கேமரூன் நியூசிலாந்திற்கு குடும்பத்துடன் குடியேறப் போவதாக அறிவித்துள்ளார். நியூசிலாந்தில் மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் கனடா மக்களைப் போல நிறைய ஒற்றுமை காண்பதாகவும், உள்ளார்ந்த மரியாதைக்கான தேவை தனக்கு இருப்பதால் நியூசிலாந்தில் குடிபெயர உள்ளதாக ஜேம்ஸ் கேமரூன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து குடியுரிமைக்காக விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ள ஜேம்ஸ் கேமரூன் விரைவில் குடியுரிமை கிடைத்துவிடும் என்று நம்புவதாகவும், வரும் காலங்களில் நியூசிலாந்தில் இருந்தே பட வேலைகளை செய்ய போவதாகவும் ஜேம்ஸ் கேமரூன் தெரிவித்துள்ளார்.